வணக்கம். இன்றைய வைர வரிகள். நம் ஒவ்வொருடைய மன திருப்தி தான் நம்மை உயர்த்துவதும் தாழ்த்துவதுமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் எதையும் கொண்டு வரவில்லை, இங்கிருந்து எதையும் கொண்டு செல்ல முடியாது. அதனால் நமக்கு உணவும் உடையும் இருந்தால் அதுவே போதும் என்ற திருப்தியோடு வாழ வேண்டும். மன திருப்தியுடன் இருப்பவர்கள் குறை சொல்ல மாட்டார்கள், முணுமுணுக்க மாட்டார்கள், வயிற்றெரிச்சல் பட மாட்டார்கள். வரவு எட்டனா செலவு பத்தனா என்று பகட்டாக வாழ மாட்டார்கள். அதனால் தேவையில்லாத மனக்கவலைக்கும் மன அழுத்தத்திற்கும் அவர்கள் ஆளாகுவதில்லை. என்னை பொறுத்தவரையில் நாம் ஒருவருக்கு உதவி செய்தால் மன திருப்தி ஏற்படும். உதாரணமாக, நாம் ஒரு ஏழைக்கு மருத்துவ உதவி செய்கிறோம் என்றால் அதை உதவி நோக்கம் இல்லாமல் செய்ய முடியாது. அதே சமயம் நம் உதவியவர் குணம் பெற்றால் மன திருப்தி அடைய முடியும். இது ஒரு தனி சுகமாய் அமையும். ஆகவே உதவியில் நோக்கம் மற்றும் மன திருப்தி இரண்டுமே அடங்கும். சிலருக்கு தங்கள் வாழ்க்கை எதை நோக்கி போகிறது என்பதே தெரியாது. பிடிக்கிறதோ இல்லையோ ஏதோ ஒரு வேலையை கடமைக்கு செய்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எல்லோரும் செய்கிறார்கள், அதனால் நானும் செய்கிறேன். எல்லோரும் ஓடினார்கள், அதனால் நானும் ஓடுகிறேன் என்பது போன்ற வாழ்க்கையை நிறுத்திவிட்டு உங்களுக்கு பிடித்ததை உங்களுடைய மன திருப்திக்காக செய்தால் நிச்சயமாக மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். மற்றும் ஒரு வைர வரிகளோடு நாளை சந்திப்போம். நன்றி.